நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மருத்துவ படிப்புகளுக்கான சென்டா கவுன்சிலிங் இன்று துவங்கியது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியின் 150 இடங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரியின் 265 இடங்களுக்கும் சென்டா கவுன்சிலிங் இன்று துவங்கியது. MBBS, BDS, நர்சிங் போன்ற மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங்கில் மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக இன்று ராணுவ வீரர்களின் வாரிசு, சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசு, ஊனமுற்றோர்கள், விளையாட்டு வீரர்களுக்கான கவுன்சிலிங் நடைபெற்றது. இவர்களுக்கான தரவரிசை பட்டியலின்படி மதிப்பெண் அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்தப்பட்டது. இதில் பெரும்பாலான மாணவர்கள் MBBS படிப்பையே விரும்பி கேட்டனர். கவுன்சிலிங் பொழுது எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அழகுமுத்து கூறுகையில், இன்று காலை 9 மணிக்கு ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றது. அவர்களுக்குரிய 1% இடத்திற்கு 33 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதில் ஒருவருக்கு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பெரும்பாலானோர் MBBS படிப்பையே விரும்பி கேட்டனர். மொத்தம் அனைத்து மருத்துவ படிப்பையும் சேர்த்து அவர்களுக்கு 15 இடம்தான் உள்ளது என்று கூறினார். சென்டாக் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் இன்னைக்கு ஆரம்பிச்சு. இதுல இன்னைக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு கூப்பிட்டுருந்தோம். அது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ல 33 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கூப்பிட்டுருந்தோம். 33 பேர்ல நாங்க இப்ப சீட் அலாட் பண்ணதுல நிறைய பேர் MBBS தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. MBBS சீட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு MBBS பொறுத்த வரைக்கும் 1% தான் சீட். அதனால இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட் மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு சீட் கேண்டிடேட் எடுத்தாச்சு. அது மாதிரி வேற சில பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல எடுத்துட்டாங்க. MBBS சீட்டுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்தது சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா BDS, BVSC அனிமல் ஹஸ்பண்டரி கோர்ஸ் பிளஸ் BSc நர்சிங், BPT, BSc MLT. இதுக்கும் சீட்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு ஃப்ரீடம் ஃபைட்டர் கோட்டா அது கிட்டத்தட்ட ஒரு 121 பேரை கூப்பிட்டுருக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 10 to 11 ஒரு 60 பேரும், அதுக்கு அடுத்தது 11 to 12 ஒரு 60 பேரும் கூப்பிட்டுருக்கோம். 120 பேர். அதுக்கு அடுத்தது பிசிக்கலி ஹேண்டிகேப்டு. பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு சீட் நிறைய இருந்து கூட என்னன்னா எங்களுக்கு கேண்டிடேட் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு சீட் 3% சீட், 3% ஆஃப் டோட்டல் சீட்ஸ். அது ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்ல தான் ஃபில் அப் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப 1000 இதுல பாத்தீங்கன்னா இப்ப பயாலஜி பேஸ்ட் கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சீட்ஸ் இருக்கும். 1000 சீட்ஸ்ல 3% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 சீட்ஸ் கிட்ட போகும். 30 சீட்ஸ் போகும். 30 சீட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு பயாலஜி பேஸ்ட் கோர்சஸ்ல அப்ளிகண்டே ரொம்ப கம்மி. 5 அப்ளிகண்ட் தான் வந்திருக்கிறாங்க. 5 பேர் தான். புதுவை உழவர்கரை அரசு பள்ளியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்து அங்குள்ள குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுவை உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் பாதை சரியில்லாமல் மாணவர்கள் சிரமப்படுவதாக பெற்றோர் சங்கத்தினர் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பன்னீர்செல்வம் பள்ளிக்கு செல்லும் பாதையை நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அதன்பின் பள்ளிக்கு சென்று அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களிடம் குறைகளை கேட்டார். மேலும் ஆசிரியர்களிடமும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது ஆசிரியர்கள் அமைச்சரிடம் பள்ளியில் நிலவும் குறைகளை கூறி உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். அவர்களிடம் அமைச்சர் இது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி நல்ல முடிவினை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். புதுவை பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையத்திற்கு பேருந்து இயக்க வேண்டும் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறுகையில், புதுவை பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையத்திற்கு செல்லவும், அதேபோன்று ரயில் நிலையத்தில் இருந்து பேருந்து நிலையம் செல்லவும் பேருந்து இல்லாததால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் அவர்கள் பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் அதிக பணம் கொடுத்து ஆட்டோவில் செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதிக பணம் கொடுத்து ஆட்டோவில் செல்ல முடியாத ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையத்திற்கு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதேபோன்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்ல டெம்போ வசதியின்றி மக்கள் சிரமப்படுகிறார்கள். எனவே டெம்போ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து கூறினார். அறிமுகம் இல்லாத நபர்கள் அனுப்பும் பார்சல்களை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று விஐபிக்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு மத்திய அரசு எச்சரித்துள்ளது. விஐபிக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களை குறிவைத்து பரிசு என்ற பெயரில் வெடிகுண்டுகளை பார்சலில் அனுப்பி அவர்களை கொல்ல பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது.
இதனையடுத்து மத்திய அரசு தரப்பில் எல்லா மாநில அரசுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் அறிமுகமில்லாத நபர்கள் அனுப்பும் பார்சல்களை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்றும் பரிசு என்ற பெயரில் வெடிகுண்டுகள் அனுப்பப்படலாம் என எச்சரித்துள்ளது. புதுவை ஆளுநர் இக்பால் சிங் பஞ்சாப் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதால் இங்குள்ள வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்க தேர்தல் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். புதுவை வாக்காளர் பட்டியலில் ஆளுநர் இக்பால் சிங், அவரது மனைவி குரீந்தர் சிங், சிறப்பு அதிகாரி ஜே.பி. சிங், அவரது மனைவி குருசரண் கவுர் ஆகியோரது பெயர் உள்ளது. இந்நிலையில் பஞ்சாபில் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் அங்கு தேர்தலில் போட்டியிட அவர் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. பஞ்சாப் வாக்காளர் பட்டியலில் வாக்காளராக அவர் பெயர் இருந்தால்தான் அவர் அங்கு போட்டியிட முடியும். எனவே தன் பெயரை பஞ்சாப் வாக்காளர் பட்டியலில் பதிய முடிவு செய்துள்ளார். ஒருவருடைய பெயர் 2 இடங்களில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாது. எனவே இங்குள்ள பெயரை ரத்து செய்ய திட்டமிட்டு தேர்தல் அலுவலகத்திற்கு ஒரு மனு அனுப்பியுள்ளார். அதில் தன்னுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும்படி கூறியுள்ளார். இதேபோல் மற்ற மூவரும் பெயரை நீக்கும்படி மனு அளித்துள்ளனர். இவற்றின் மீது தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். விரைவில் அவர்கள் பெயர் நீக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் எந்த நேரத்திலும் தனது பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளது. புதுவை நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் பட்டியலில் பல்வேறு காரணங்களால் முதல்வர் ரங்கசாமி திடீர் மாற்றம் செய்துள்ளார். புதுவை சட்டசபைக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 நியமனம் செய்து கொள்ளலாம். இதற்காக 3 பேர் கொண்ட பட்டியலை பரிந்துரை செய்து முதல்வர் கடந்த மாதம் பட்டியல் அளித்தார். இந்த பட்டியலுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனிடையில் பல்வேறு காரணங்களால் பட்டியலை முதல்வர் ரங்கசாமி அதிரடியாக மாற்றியுள்ளார். முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலனின் பெயர் புதிய பட்டியலிலும் உள்ளது. இவரை தவிர கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த பிரமுகரும், இஸ்லாமிய சமுதாயத்தில் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞரும் புதிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு தருவோம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் இந்தியா வந்துள்ளார். அவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எம் கிருஷ்ணாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மும்பையில் கடந்த வாரம் நடந்த தீவிரவாத தாக்குதலை அமெரிக்கா வன்மையாக கண்டிக்கிறது. தீவிரவாத தாக்குதலில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்கா ஆதரிக்கும். மேலும் இன்றைய பேச்சுவார்த்தையின் பொழுது உள்நாட்டு பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தோம். மேலும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான வழிமுறைகளை அமெரிக்காவும் இந்தியாவும் ஆய்வு செய்து வருகின்றன என்றார். மேலும் தொடர்ந்து புகலிடம் அளிக்கக்கூடிய தீவிரவாதிகள் என்று யாரும் இல்லை என்பதை பாகிஸ்தான் உணர வேண்டும் என்றும், தீவிரவாதிகள் ஒழிப்பில் பாகிஸ்தான் தனது கடமையை விரைவாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தும். மேலும் இந்தியாவுடன் கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்ற அமெரிக்கா பாடுபடும் என்று கூறினார். புதுவைக்கான திட்ட ஒதுக்கீட்டை முடிவு செய்ய திட்டக்குழு கலந்தாய்வு கூட்டம் டெல்லியில் வரும் 26ஆம் தேதி நடக்கிறது. புதுவை திட்டக்குழு கூடி அரசின் துறைகளில் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள், அதற்கான செலவினங்கள் குறித்து விவாதித்தது. நடப்பு ஆண்டிற்கான திட்ட ஒதுக்கீடு தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் 3000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கீடு பெற முதல்வர் திட்டமிட்டுள்ளார். எனவே புதுவைக்கான திட்ட ஒதுக்கீட்டை இறுதி செய்வதற்காக திட்டக்குழு கலந்தாய்வு கூட்டம் வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்கிறார். திட்ட ஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டால் வரும் ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை அருகே உள்ள ஆரோவில் இடையன் சாவடியில் வாலிபர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார். கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள ஆரோவில் இடையன் சாவடியில் இன்று காலை முந்திரி தோப்பிலிருந்து புகை வந்தது. எனவே அந்த வழியே சென்ற மக்கள் அருகில் சென்று பார்த்தபொழுது சுமார் 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் எரித்து கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து எஸ்பி சேவியர் தன்ராஜ் உத்தரவின்படி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். பின்னர் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டது. அது சிறிது தூரம் ஓடியது. ஆனால் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. இதனிடையே தடயவியல் நிபுணர்கள் அங்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்தனர். பிணத்தின் அருகே புதுவையில் இருந்து வாங்கி வரப்பட்ட மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் டம்ளர், தண்ணீர் பாக்கெட்டுகள், அவித்த முட்டை ஆகியவை கிடந்தன. எனவே அவர் கடத்தி வரப்பட்டு கொலை செய்திருக்கலாம் என தெரிகிறது. ஆனால் அவர் யார், எந்த ஊர் என்று தெரியவில்லை. சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் கொலைக்கு கள்ளக்காதல் காரணமா, பணப்பிரச்சினை காரணமா என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மேலும் கொலை செய்த மர்ம கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை வில்லியனூர் ராமநாதபுரம் ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் முன்னதாக ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், கோபூஜை, கன்னி பூஜை, சுகாசனி பூஜை போன்ற வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மகா அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடத்தப்பட்டு திருவிளக்கு பூஜை, மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்குகளுக்கு சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆராதனை செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ராமகிருஷ்ண ரெட்டியார் தலைமையில் விழா குழுவினர், ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.